அரசரை சந்தித்ததும் அவரை வணங்கிவிட்டு, அரசே, ஒரு குடிசை கட்ட எனக்கு கொஞ்சம் நிலம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அரசர் கேட்ட கேள்வி எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. அரசர் அவரை நோக்கி, ஐயா, உங்களுக்கு எவ்வளவு நிலம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த துறவி தன் மனதிற்குள், குடிசை கட்ட 1 ஏக்கர் இருந்தாலே போதும். ஆனால் இந்த அரசர் தாராள மனமுடையவர். எனவே 2 ஏக்கர் கேட்போம். இல்லை இல்லை, ஆசிரமம் கட்டுவதானால் 10 ஏக்கர் தேவைப்படும். இந்த வாய்ப்பு எனக்கு திரும்ப கிடைக்காது. எனவே 10 ஏக்கர் கேட்கலாம் என்று நினைத்தார். அவர் தயங்குவதைக் கண்ட அரசர், நானே உங்களுக்கு எளிமையாக்குகிறேன். வெளியே சென்று ஒரு திசையை தேர்ந்தெடுத்து நடங்கள். நீங்கள் நடந்து செல்லும் பாதையெல்லாம் உங்களுடையது. ஆனால் ஒரு நிபந்தனை: சூரியன் அஸ்தமனமாவதற்குள் நீங்கள் திரும்ப அரண்மனைக்கு வந்துவிட வேண்டும். அப்படி வராவிட்டால் எதுவும் கிடைக்காது என்றார். ஆரம்பத்தில் அந்த துறவி மெதுவாக நடந்து சென்றார். பிறகு பேராசையினால் தன் மனதிற்குள், நான் வேகமாக நடந்து சென்றால் இன்னும் அதிக நிலத்தை சொந்தமாக்கிக் கொள்ளலாமே என்று நினைத்து வேகமாக நடக்க ஆரம்பித்தார். தண்ணீர், ஓய்வு ஏதுமின்றி தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தார். சூரியன் அஸ்தமனமாகும் நேரம் நெருங்குகையில் சோர்ந்திருந்தாலும் அரண்மனையை அடைந்தே தீர வேண்டும் என்ற தீர்மானத்துடன் வேகமாக ஓடி வந்தார். முழு வீடியோவை பார்க்க ஹேண்டிலுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.